Kudi Milagu Kari அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா பிள்ளை பெத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறது. இதை எப்படி பண்றாங்க என்ன யாது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். வணக்கம். லெமோரியா தற்காப்பு பயிற்சி பள்ளியிலேருந்து செல்வன். நம்ம வழக்கமாக நிறையா வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறது மாதிரிப்பட்ட வீடியோ என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம பழைய காலத்தில் நிறையா நம்ம உணவு முறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் சார்ந்ததாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். அதை மீட்டுருவாக்கம் பண்ணி சொல்கிறது மாதிரி தான் இந்த முயற்சி. குடி மிளகு கறி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது பார்த்திங்கன்னா பிள்ளை பெற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது. நிறைய பால் உற்பத்தி இருக்கணும், குழந்தைகளுக்கு நல்லா பால் கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச தாய்மார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுலேயும் வந்து அந்த அடுத்த நாள்லேருந்து அவங்க இதை சாப்பிட்றதுனால வந்து ஒரு 15 நாளில் நல்ல கலராக அழகாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல சத்து. வயிற்று வலி இருக்கக்கூடிய பெண்களுக்கும், மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கும் வந்து இதை வந்து தனியாக அரைச்சி பச்சையாட்டே குடிக்கிறது, ஒரு கிளாஸில் குடிக்கிறது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து மீன், அதுலேயும் வந்து வள மீன் அப்படின்னு சொல்கிறது இது கன்னியாகுமரி மாவட்டத்தோட தனித்துவம். இந்த மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் தான் அதிகமாக கிடைக்கும். மற்றபடி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் இதை அனுப்பி கொடுக்குறாங்க, நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தான் இதோட தனித்துவம் தெரியும். அந்த மாதிரி ஒரு மீனும் போட்டு வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பண்ணுறாங்க என்ன யாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குடி மிளகு கறி வைக்க போகிறோம். இது வந்து குழந்தை பத்தியலுக்கும் கொடுக்கலாம். குடி மிளகு கறி வயிற்று வாரைகளுக்கும் இந்த இதில் கொஞ்சம் எடுத்து அரைச்சி இந்த குடிச்சாய்க்கு வயிற்று வலி தீரும். மாதவிடா அறைகளுக்கு வயிற்று வலி வந்தனா அது 1 மாதம் குடித்தாலும் 2-3 மாதம் இந்த வயிற்று வலி வராது. கொஞ்சம் அரைச்சி அப்படி குடிச்சிட்டா போதும் கலக்கி. தேவையான பொருட்கள்: நல்ல மிளகு, ஓமம், கட்டு மஞ்சள், கடுகு, சுக்கு, காயப்பொடி, பூண்டு, வெளமீன். முதல்ல கட்டு மஞ்சளும் ஓமம், சுக்கு, கடுகு, நல்ல மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கிடணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணீரும் சேர்த்துக்கலாம். அம்மியில் அரைச்சா ரொம்ப ருசி கூடுதலாக இருக்கும். இல்லை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலா ஐட்டமும் சேர்த்து தண்ணீர் விட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலுமே ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய மீன் பார்த்திங்கன்னா வெள மீன் தான். இந்த வெள மீனை நம்ம சிறு துண்டுகளாக வெட்டி நல்லா சுத்தம் செய்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் விறகு அடுப்பு எடுத்து வச்சுட்டு அதில் மண்சட்டியும் வச்சு
தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதில் அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துட்டா ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சுட்டு அதை கொதிக்க வைக்கணும். அதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை சேர்க்கணும். பிறகு உரிச்ச பூண்டு, காயப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்தும் வேக விட்டுட்டா சுவையான குடிமிளகு கறி ரெடி. நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு பழமையான உணவுகளை தரணும் அப்படிங்கிறதுல கிராமத்து வாசனையில் வந்து மண்பானையில் வச்சு செய்யணும், அதுக்கடுத்தால அந்த ஒரு இயற்கை சூழலில் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நாங்கள் அழகாக தந்துட்டுருக்குறோம். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோக்கள் முடக்கத்தான் சூப்பு அப்படின்ட்டு முடக்கத்தான் கீரையில் வந்து ஒரு சூப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால மிளகு ரசம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், ஆனால் அதை கிராமத்து வாசனையோடு தரணும், அதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறது ஆசை இருக்குது. அடுத்தால வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன இது காணத்துவையல் காணத்துவையல் கேழ்வரகு தோசை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம கிராமத்து சமையலில் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேயும் நம்ம குறிப்பாக செய்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கலை தற்காப்பு கலையை தான் மெயினாக கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாலும், இது வந்து அந்த நம்ம மூலிகை மருந்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கண்டென்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்து ஒரு மருத்துவ குணத்தோடு இதை கொடுத்துட்ருக்குறோம். எல்லோரும் பாருங்கள், நம்ம வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பழமையான கலைகளை நீங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த பழமையான தற்காப்பு கலையை கற்றுக்கிறதுக்கு 4 வழிமுறைகள் வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு, நீங்களும் எங்களிடம் வந்து தங்கி நின்று கற்றுக்கூடிய வசதி எங்களிடம் இருக்கிறது. வீட்டில் இருந்தே மொபைல் வழியாக ஆன்லைனில் இதை கற்றுக்கலாம். உங்கள் இடத்துல வந்து சொல்லித்தரதுக்கும் உண்டான அத்தனை வசதிகளும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏகலைவன் ஒரு வகுப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால், மொபைல் வழியாக நீங்கள் அதை வந்து வாங்கியிருந்தீங்க, பதிவிறக்கம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் உங்கள் சௌரியத்துக்கு, உங்கள் நேரத்துக்கு, வடிவத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வகுப்பு இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தற்காப்பு கலைக்காக ஒரு தாய் களத்தை அமைக்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாரம்பரிய கலைகளை போற்றி பாதுகாக்கிற மாதிரியும் பாரம்பரிய தற்காப்பு கருவிகளை பாதுகாக்கிற மாதிரியும் அத்தனை வசதிகளும் கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஒன்று அமைக்க போகிறோம். அதுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்குறோம். கீழே கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்குறோம். இது ஒரு NGO ட்ரஸ்ட் மூலமாக தான் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் இது கூட இணைஞ்சி உங்களோட இயன்ற உதவியை பண்ணணும் அப்படிங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.